ஸ்டாலின் அவர்களை சீமான் சந்தித்ததுக்கு பிறகு ஏதோ அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். விஜய டேமேஜ் பண்ணோம். எப்படி விஜயகாந்தை டேமேஜ் பண்ணாங்க இல்லையா திமுக, விஜயகாந்துக்கு அப்கோர்ஸ் வடிவேலுவை யூஸ் பண்ணாங்க. ஆனா விஜய்க்கு அவங்க வேற ஒரு ஆளை யூஸ் பண்ண முடிவு பண்ணி இன்னைக்கு அந்த அசைன்மெண்ட்டை சீமான் கிட்ட கொடுத்துருக்காங்களோ. முத்து மறைவுக்கு துக்கம் விசாரிக்க ஸ்டாலின் அவர்கிட்ட போய் துக்கம் விசாரிச்சாரு. இது ஒரு துக்கம் விசாரிக்கிற ஒரு விசிட்டா இருக்குமானா ஏன் அங்க ஏவா வேலு மந்திரி இருக்கிறாரு? சமீபத்துல அவங்க ரொம்ப பதட்டப்படுறாங்க திமுக. காரணம் என்னன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் என்பது தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குதுன்றத சுட்டி காட்டுகிறது. நமக்கு எதிராக யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்த திமுகவுக்கு திடுதிப்புன்னு விஜய் விழுந்து அரசியல்ல அவர் நான் இருக்கிறேன், எனக்கு திமுக தான் தமிழ்நாட்டுல அரசியல் எதிரின்னு சொல்லி களமாடுவது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. விஜய் அவருடைய அரசியல் கட்சிக்கு பெரிய ஆதரவு தந்து அதன் மூலமாக அவரை அதிகாரத்துல ஏற்றி வைப்பாரு அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனால் விஜய் தனியாக கட்சி ஆரம்பிச்சு அது கொஞ்சம் ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற மாதிரி நடிகர் ரசிகர்களா, சினிமா துறையா, தத்துவ போராளிகளெல்லாம் இப்ப போர் முழக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு வாரமாக சீமானும் அவருடைய சிஷ்ய கோடிகள், அவங்க பதிவுகள், அவங்களுடைய காணொலிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ விஜய் தான் ஒரு 10 வருஷமா முதலமைச்சரமா இருந்து தமிழ்நாட்டுல நிர்வாகத்தெல்லாம் கெடுத்து ஊழல்ல ஈடுபட்டு இருக்க மாதிரியும் அவரை ஒழிப்பதுதான் எங்களுக்கு முதல் கடமைன்ற மாதிரியும் பேசுறத பார்த்தா அப்போ ரியலாகவே சம்திங் நடந்திருக்குது. வணக்கம் செகண்ட் ஃப்ளோர் தமிழ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம அரசியல் ஆர்வலர் திரு மதிவாணன் சாரை இன்டர்வியூ எடுக்க போறோம். தொடர்ந்து நிறைய காணொலியில அவர்கிட்ட நம்ம கலந்துரையாடிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்ப நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை குறிச்சு நம்ம மதிவாணன் சார் கிட்ட கேட்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தாவேகாவோட அந்த மதுரை மாநாடு, அதுக்கான நாட்கள் ரொம்பவே நெருங்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு நடுவுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில கூட்டங்கள் சேலத்துல நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இடங்கள்ல மத்த கூட்டங்கள்லாம் விஜய் அவர்கள் இல்லாம குஷி ஆனந்த் வந்திருந்தாரு, ஆதவர்ஜுனாலாம் வந்திருந்தாங்க. முக்கியமா சேலத்துல நடத்துனதே அதுவே ஒரு மினி மாநாடு பார்த்த மாதிரி ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு. பொதுவா அதுல ஜாஸ்தி இருந்தது பாத்தீங்கன்னா பொதுமக்களை தவிர்த்து தாவேகா கட்சியினர் தான் அங்க ஜாஸ்தி இருந்தாங்க. பட் அதுவே அவ்வளவு க்ரௌடடா வந்துச்சு. சோ மாநாடுக்கான இந்த ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு சார்? அங்கங்க இந்த தாவேகா சார்பா நடத்தக்கூடிய கூட்டத்துல ஏற்படக்கூடிய அங்க திரண்டு வர ஜனங்களோட எண்ணிக்கை, இதெல்லாம் பத்தின உங்களோட குறிப்பா முதல் மாநாடு அவங்க நடத்தும் போதே விக்கிரவாண்டியில யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு 10-12 பேர் சேர்ந்ததுன்றது தமிழ்நாடு வரலாற்றிலேயே புதுமையானது. ஒரு முதல் மாநாட்டுக்கு இவ்வளவு பேர் சேர்றதுன்றது. அதனால அதுக்கப்புறம் அவங்க விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு, இளைஞர்கள், அவங்க கிட்ட இருக்கிற ஆதரவு எல்லாம் தமிழ்நாடு பூரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் எங்க போனாலும் பெரும் கூட்டம் வருவது, தானாக சேர்வது. அதாவது கூட்டத்தை சேர்ப்பது என்பது வேற, கூட்டம் தானாக சேர்வது என்பது வேறு. அப்ப அந்த அடிப்படையில தான் மதுரை 2வது மாநாடு ஆகஸ்ட் 25 மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாகத்தான் அமையும் என்று நான் நம்புகிறேன். குறைஞ்சது 20 லட்சம் வேலை கலந்துக்குவாங்க அப்படின்றதுதான் அவங்க தயாரிப்புகள், அவங்க ஏற்பாடுகள் அதெல்லாம் பார்த்தா தெரியுது. அது நிச்சயமாக ஒரு பிரம்மாண்டமான மாநாடாகத்தான் அந்த கட்சிக்கு அமையும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்ப இடையில பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சீமான் அவரும் அவருடைய கட்சிக்காரர்களும் இன்னைக்கு விஜய் மீது போர் அறிவித்திருக்கிறார்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஒய் செட், அதாவது சீமான் இவ்வளவு நாளா தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு.
தம்பி எனக்கு எதிராக அரசியல் பேசினா கூட நான் வந்து தம்பியை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நீண்ட காலமாக. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா டைரக்ட் ஆப்போசிட்டா அவருடைய பேச்சு, அவருடைய போர் பிரகடனங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த மாற்றத்தை நாம் வந்து கூர்ந்து பார்த்தோம்னா இதுக்கு பின்னால வேறு சில சக்திகள் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதாவது பிரச்சனை என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வந்துங்க ஒரு முக்கியமான அரசியல் கட்சியா 2010 தொடங்கப்பட்டு 2016 அது முதல் சட்டமன்ற தேர்தலில் கலந்துக்கிட்டாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட அவங்க தமிழ்நாடு அரசியல்ல இருக்காங்க. கள போராட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. கடைசியா நடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக அண்ணா திமுக அதற்கடுத்த மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் வந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப அதுக்கு உண்டான மரியாதை, அதுக்கு உண்டான முக்கியத்துவம் என்பது தமிழ்நாடு அரசியல்ல இருக்கிறத யாரும் மறுக்க முடியாது. சொல்ல போனா கடந்த தேர்தல்ல திமுக வந்து 38% வாக்குகளை பெற்றது, அண்ணா திமுக 33% வாக்குகளை பெற்றது. மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 6.5%, அதாவது 6.5% வாக்குகளை பெற்றது. மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 30 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த கட்சிக்கு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த கட்சி மூணாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கு. நம்ம போன எலெக்ஷனை வச்சு பார்த்தோம். போன எலெக்ஷன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலா வாங்கினாங்க. நான் சொல்றது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல்ல 6.5% வாங்கின கட்சி என்பது ஒரு பொறுப்புள்ள கட்சி, ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆக அதுக்கு உண்டான முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கிறத யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் கூடாது. இப்ப நம்ம சீமான் அவர்கள் வந்து முத்து கலைஞரின் மூத்த மகன், அதாவது முதல் தாரத்து மகன் நினைக்கிறேன். அவங்களுடைய மறைவுக்கு துக்கம் விசாரிக்க ஸ்டாலின் அவர்கள், அவர் தம்பி மாதிரி தானேங்களே, வேறு தாரத்துக்கு பிறந்திருந்தாலும் தம்பி தான். அப்ப அவர்கிட்ட போய் துக்கம் விசாரிச்சார். நான் கூட முதல்ல என்ன நினைச்சேன்னா, உங்களை மாதிரிதான், இறந்த குடும்பத்துல வந்து துக்கம் விசாரிக்கும் போது அந்த இறந்தவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளை, அவங்க தானே துக்கத்துல இருப்பாங்க. மற்ற உறவினர்கள்லாம் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சொந்தமா அவங்க மனைவி, பிள்ளைகள், அந்த குடும்பம் இருக்கும். அப்ப அங்க போய் தான் துக்கம் விசாரிப்பது என்பது மரபு, அதான் ஒரு இயற்கை நான் கூட நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்புல பல விளக்கங்கள் கொடுத்தாங்க. ஏன் முதல்வரை போய் சந்தித்தோம்னா, எங்களுக்கு முத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அறிமுகம் இல்லை, பழக்கம் இல்லை. ஆகவே எங்களுக்கு பழக்கமான ஒருத்தர் ஸ்டாலின் தான். அதனால அவர் வீட்டுல போய் அவங்க அண்ணனுடைய இறப்புக்கு துக்கம் விசாரிச்சோம், இதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, வாதத்துக்காக அதை நம்ம ஏத்துக்கிட்டா கூட இது ஒரு துக்கம் சொல்ற, ஒரு துக்கம் விசாரிக்கிற ஒரு விசிட்டா இருக்குமானா, ஏன் வந்து அங்க ஏவா வேலு மந்திரி இருக்கிறாரு? இப்ப ஏவா வேலு வந்து உங்களுக்கு தெரியும், அதிமுகல இருந்து திமுகல வந்தவர், இன்னைக்கு பவர்ஃபுல் மினிஸ்டரா இருக்காங்க. ஏவா வேலு அநேகமா துரைமுருகனுக்கு ஈக்குவலான பவர்ல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், KN நேரு இந்த வகையில. ஏவா வேலுவை பொறுத்தவரையில அவரு வந்து திமுகவுக்கு வேறு கட்சியில இருக்கிறவங்களை கொண்டு வந்து சேர்க்கறது, அவங்களோட டீலிங் வீலிங் பேசுறது, அவங்களுக்கு வேண்டதெல்லாம் செய்து கொடுத்து அவங்க இருக்கிற கட்சியில இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வருது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்து வருபவர் கடந்த காலங்கள்ல. ஒரே ஒரு உதாரணம் நான் என்ன சொல்றேன்னா, ஏவாவேலு திருமாவளவன் வந்து ஆனந்த விகடன் நடத்தினாங்க இல்லையா, நம்முடைய அம்பேத்கர் அவர்களுடைய அந்த நூல் வெளியீட்டு விழா, விஜய் கூட கலந்துக்கிறான்னு சொல்லி முதல்ல திருமாவளவன் ஒத்துக்கிட்டு
அதுக்கப்புறம் வந்து அவரு விஜய் வர்றதால நான் வரலன்னு சொல்லி அதை வந்து தவிர்த்துட்டார். அப்போ அது சம்பந்தமான விவாதம் வரும்போது கூட ஏவாவேலு பேர் தான் சொன்னாங்க. ஈவன் திருமாவளவனே சொல்லியிருக்காரு, ஏவாவேலு அமைச்சர் என்னை கூப்பிட்டு நீங்க போக வேண்டாம், போனீங்கன்னா அது தப்பாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலை அமையும், அதனால நீங்க போகாதீங்கன்னு அவர் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்ததா திருமாவளவனே பொது வழியில பகிர்ந்திருக்காரு. அப்போ ஏவாவேலு வந்து ஒரு பொலிட்டிக்கல் டாஸ்க் மாஸ்டர். இது உண்மையிலே ஒரு துக்கம் விசாரிப்பதற்கு போனா அங்க வந்து உதயநிதி கூட எப்படி வந்தாருன்னு தெரியல. உதயநிதி வந்து தனியா இருக்காரு, அவரு ஒன்னும் அவங்க அப்பாவோட சித்தரஞ்சன் சாலையில இல்ல, அவர் இருக்கிறாரு, பிளஸ் ஏவாவேலு இருக்காரு. அப்ப இவங்க எல்லாம் இருக்கிறது காரணம் வெறும் இதை வந்து மியர் கண்டோலன்ஸுக்கான போன மீட்டிங்கா நான் பார்க்கல. இதுல ஏதோ அரசியல் இருக்குது, அல்லது சில தேவைகள் காரணமாக சீமான் இந்த துக்கதம் விசாரிக்கிற நிகழ்வை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது திமுக அவர்கள் அரசியல் காய்களை நகர்த்துவதற்காக பயன்படுத்தியிருக்கலாம்ன்றதுதான் என்னை போன்றவர்களுக்கு உணர முடிகிறது. அதுக்கு நிரூபிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, கடந்த காலங்கள் எல்லாம் விஜய் வந்து ஒரு தம்பி மாதிரி எனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவரு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி ஜூலை சந்திச்சார் மு.க. ஸ்டாலினை சீமான் அவருடைய இல்லத்துல போய். ஆனால் அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 28 இல்லையா, இந்த கடந்த ஒரு வாரமாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அவருடைய சிஷ்ய கோடிகள் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள்லாம் அவங்க பதிவுகள், அவங்களுடைய காணொலிகள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ விஜய் தான் வந்து ஒரு 10 வருஷமா முதலமைச்சரமா இருந்து தமிழ்நாட்டுல நிர்வாகத்தெல்லாம் கெடுத்து ஊழல்ல ஈடுபட்டு இருக்க மாதிரியும், அவரை ஒழிப்பதுதான் எங்களுக்கு முதல் கடமைன்ற மாதிரியும் பேசுறத பார்த்தா, அப்போ ரியலாவே சம்திங் நடந்திருக்குது. மு.க. ஸ்டாலின் அவர்களை சீமான் சந்தித்ததுக்கு பிறகு ஏதோ அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். சாதாரணமாங்க ஒரு எதிர்கட்சி சக எதிர்கட்சியை வந்து விமர்சனம் பண்றது நியாயம் இல்லை, அது தேவையும் இல்லை, பண்ணக்கூடாதுன்னு இல்லை. எந்த அரசியல் கட்சி எந்த அரசியல் தலைவரும் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, அதுல நான் உறுதியா இருக்கேன். அப்போ விமர்சனம் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க சக எதிர்கட்சியை விமர்சனம் பண்றதுக்கு விட எதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நம்ம நிகழ்கால அரசியல்ல பார்த்துட்டு வரோம்னா, ஆட்சியில இருக்கிற கட்சிகள். அப்போ சீமானுக்கு வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில மத்தியில இருக்கு, மாநிலத்துல திமுக இருக்கு. அப்ப இந்த 2 கட்சிகளை குறிவைத்து தாக்குவதற்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, விமர்சனம் செய்வதற்கு எவ்வளவு இருக்கு. தாவேகா என்பது புத்தம் புதிய கட்சி, இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல, களத்துல வந்து அதன் பலம் என்ன இருக்குது என்பது யாருக்குன்னு தெரியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் அவங்களுடைய பலத்தை நிரூபிக்க போறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு புதிய கட்சியை, குறிப்பாக 2 ஆளுங்கட்சிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளக்கூடிய பாஜக திமுகவை தன்னுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு எதிராக இதுவரையில களமாடிட்டு இருக்கிற ஒரு கட்சிய எதுக்காக இப்படி குறி வச்சு போர் முழக்கங்களை சீமான் தரப்பு கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு விளங்கவே இல்லை. காரணம் என்னன்னா, அவரு என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இஸ் டிசப்பாயிண்டட். சீமான் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, ஒரு கட்டத்துல சொன்னாங்க இல்லையா, விஜயும் இவரும் நீண்ட கார் சவாரி தனியாக போய் நிறைய அரசியல்லாம் விவாதிச்சோம்னு அந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பு, மாநாடு நடத்துவதற்கு முன்பு விக்கிரவாண்டியில. அப்போ அநேகமா வந்து இவர் என்ன எதிர்பார்த்திருப்பாருன்னா, சீமான் விஜய் வந்து அவருடைய அரசியல் கட்சிக்கு பெரிய ஆதரவு தந்து அதன் மூலமாக அவரை வந்து அதிகாரத்துல ஏற்றி வைப்பாரு அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனால் விஜய் தனியாக கட்சி ஆரம்பிச்சு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சீமானுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிராக சில நிலைப்பாடை எடுத்து சீமான் கட்சியோடு கூட்டணி கூட இல்லை என்ற நிலையை உருவாக்கிய பிறகு
அவருக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தவருக்கு மனக்கோட்டை கட்டியவருக்கு அது கொஞ்சம் ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற மாதிரி நடிகர் ரசிகர்களா, சினிமா துறையா, தத்துவ போராளிகளாலாம் இப்ப போர் முழக்கம். அதாவது ரெண்டாவதுங்க, எனக்கு என்ன பிடிக்கலன்னா எனி ப்ரொஃபஷன், அது வந்து இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண ஃபேக்டரி ஒர்க்கரா இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் லேபரரா இருக்கலாம், அல்லது உழவரா இருக்கலாம். யாராக இருந்தாலும் அரசியல் கட்சி தொடங்குவதற்கும் அரசியல்ல வந்து களமாடுவதற்கும் இந்தியாவில் பிறந்த, இந்தியாவில் குடிமக்களா இருக்கிற யாருக்கும் உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது சீமான் வந்து தேவையில்லாமல் விஜய ஏதோ கார்னர் பண்றதா நினைச்சுக்கிட்டு சினிமாக்காரங்களா, ரசிகர் கூட்டமா, லட்சிய கூட்டமா போர் இதுக்குதான் நடக்க போகுது. அதுவும் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா 2026 சட்டமன்ற தேர்தலே இந்த போர் தான் முக்கியமான போர். அப்ப என்ன அவருக்கு சிந்தனை, அவருடைய இது என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து திமுகவினுடைய அஜெண்டாவை தான் இப்ப நிறைவேற்றிட்டு இருக்காரு. இப்ப திமுக உடைய அஜெண்டா என்னவா இருக்கும் நான் யூகிக்கிறேன்னா, சமீபத்துல வந்து அவங்க ரொம்ப பதட்டப்படுறாங்க திமுகவினர். காரணம் என்னன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் என்பது தொடர்ந்து வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குதுன்றத சுட்டி காட்டுகிறது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பலவீனம் அடைஞ்சிருக்க அதிமுக பல கூறுகளா உடைஞ்சு, அடுத்தது பாஜகவோட சேர்ந்ததால ஒரு 18% சிறுபான்மை வாக்குகளை அது இழந்து விட்டது. அது மொத்தம் நமக்கு தான் வரப்போகுதுன்னு ரொம்ப மனப்பால் குடித்து கொண்டிருந்த, நமக்கு எதிராக யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த திமுகவுக்கு திடுதிப்புன்னு விஜய் வந்து விழுந்து அரசியல்ல அவர் வந்து நான் இருக்கிறேன், எனக்கு திமுக தான் தமிழ்நாட்டுல அரசியல் எதிரின்னு சொல்லி களமாடுவது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அமைச்சர்கள்ல இருந்து மற்றவங்க எல்லாருமே கூட ரொம்ப பதட்டமா பேசுறாங்க, பதட்டப்படுறாங்க விஜயை பத்தி அவங்ககிட்ட ஏதாவது கேட்டா. அப்போ இன்னைக்கு விஜய வந்து டேமேஜ் பண்ணோம். எப்படி விஜயகாந்த டேமேஜ் பண்ணாங்க இல்லையா திமுக, அதே பாணிய கை விஜயகாந்துக்கு அப்கோர்ஸ் வடிவேலுவை யூஸ் பண்ணாங்க. ஆனா விஜய்க்கு வந்து அவங்க வேற ஒரு ஆளை யூஸ் பண்ண முடிவு பண்ணி இன்னைக்கு அந்த அசைன்மெண்ட்டை சீமான் கிட்ட கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழாமல் இல்லை. ஏன்னா எந்த தேவையும் இல்லாம, நியாயமும் இல்லாம, காரணமும் இல்லாம, இதுவரையில ஆட்சியிலே இல்லாமல் இருக்கிற, தேர்தலிலே இனிமேல் தான் போட்டி போட இருக்கிற ஒரு கட்சியை தன்னுடைய பிரதான எதிரியாக சித்தரிக்கிறதுன்றது வந்து அது எனக்கு ஏற்புடையதால, அதுக்கு பின்னால ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க. திமுகவினுடைய அசைன்மெண்ட்டை நிறைவேற்றக்கூடிய ஒரு வேலையை தான் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் செய்யறாங்கன்ற சந்தேகம் தான் எனக்குள்ள வலுக்கிறது. இதுக்கு ஆதாரமாக தான் இந்த கடந்த 10 நாளா நடந்துட்டு இருக்கிற அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய விமர்சனங்கள்லாம் நான் பார்க்கிறேன்.